எங்க பாரு இஷ்டம் வந்த இடத்துல குப்பை கொட்டுறாங்க. அப்பவுமே குப்பை கொட்டிட்டு அது கிளீன் பண்ணலாம். கவுன்சிலர் சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, நரேந்திர மோடி சரியில்லை, விட்டா ட்ரம்ப் சரியில்லைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ உன்னான சார் ஒரு வண்டி வந்து இருக்குது முனிசிபாலிட்டியில. அந்த வண்டி வந்து எப்படின்னா நம்ம வயசுல ஜீப் வந்து போறோம், அது போல சுத்திட்டு இருக்கோம். வெறிய வந்து குப்பை கொட்டுறவங்களை பிடிக்கிறது 5000 ரூபாய் ஃபைன் சார். எவன்னா வந்து கவுன்சிலர் திட்டுற, எம்எல்ஏ திட்டுற, எம்பி திட்டுற, மினிஸ்டர் திட்டுற, பிரதம மந்திரி கூட திட்டுற, யாருன்னா குப்பை போடுறவங்க பப்ளிக் கமெண்ட் பண்ணிக்கிறா யாரா போடுறேன்னு சொல்லிட்டு. தங்க பூமியை குப்பை பூமியா நம்மளே பண்ணினுக்கிறோம். மக்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட சுற்றுச்சூழலை பாதிக்கும். அது தெரிந்தும் மனிதன் நாளடைவில் தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மக்கள் அப்புறப்படுத்தும் தேவையில்லாத குப்பைகள் அது சுற்றுச்சூழலை மட்டுமல்ல, நம் அன்போடு வளர்க்கும் ஜீவராசிகளையும் பாதிக்கின்றது. குப்பை என்பது அறவே இருக்கக்கூடாது என்று நம் பாரத பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த அரும்பெரும் திட்டமான ஸ்வச் பாரத்தின் மூலம் கங்கை நதி கூட புனிதமானது. ஆனால் மக்கள் செய்யும் தவறுகளால் அவர்கள் வசிக்கும் இடங்கள் அவர்களாலே சுகாதாரமின்றி ஆகிறது. எத்தனை முயற்சிகள் அரசாங்கம் எடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக மக்கள் நின்றால் மட்டுமே நாம் சுகாதாரமாய் வாழ முடியும். அந்த வகையில் வார்டு நம்பர் 4 சமூக சேவகரான திரு பாண்டியன் அவர்கள் அயராமல் சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அவர் வசிக்கும் வார்டின் குப்பைகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு சுகாதாரம் மேம்பட தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை அகற்றினார். இன்றைய செய்தி. எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ற வீடியோ இல்ல, ஒரு அவேர்னஸ்க்காக பண்ற வீடியோ இது. 2 நாளுக்கு முன்னால வந்து நம்ம எம்எல்ஏ மேடம் ரூபா சசிதர் மேடம், அப்புறமேட்டு கமிஷனர் ஸ்ரீதர், அப்புறம் ஏடபிள்யூ பூர்ணிமா மேடம், அப்புறம் வந்து நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கௌரி மேடம், அப்புறமேட்டு பிரியங்கா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அப்புறமேட்டு ஹரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், எல்லா முனிசிபாலிட்டி ஆஃபீஸருங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தினாங்க. அதாவது என்னன்னு சொன்னா கிளீன் கேஜிஎஃப் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்வச்ச கேஜிஎஃப் அபியான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப நல்ல வேலை இது. வந்து பப்ளிக் நான் வந்து ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இது நம்ம ஊர், நம்ம கிளீனா வச்சுக்கணும். எங்க பாரு இஷ்டம் வந்த இடத்துல குப்பை கொட்டுறாங்க. அப்பவுமே குப்பை கொட்டிட்டு அது கிளீன் பண்ணலாம். கவுன்சிலர் சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, நரேந்திர மோடி சரியில்லை, விட்டா ட்ரம்ப் சரியில்லைன்னு கூட சொல்லுவாங்க. யாருன்னா தப்பா நினைச்சீங்கன்னா கூட நினைச்சிங்க. நம்ம ஊர் நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும். யாரோ வந்து கிளீன் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க குப்பைங்களா இட்டு வந்து அங்கங்க வீசாட்டி போயிருது. அதுவும் மைனிங் ஏரியால பாருங்க, ஓப்பன் ஏரியா, அதை கட்டிட எதனா வைக்கிறாங்களா எடுத்துன்னு போறதுக்கு? அப்படி இல்ல, எத்தனை அப்படியே குப்பை கொட்டிட்டு போயிருது பாருங்க. விசாலமா இருக்குது, ஓப்பன் கிரவுண்ட் ஆகுது, எங்க பார்த்தாலும் குப்பை ஆகுது. எனக்கே வெக்கமாகுது சார், எனக்கே வெக்கமாகுது இதை பார்த்துட்டு. என்னடா இது இப்படி இருக்குது, எவ்வளவுதான் கிளீன் பண்றது சொல்லுங்க? மனசு பொது இது சிந்தனை வேணும் சார். நம்ம ஊரு குப்பை கொட்டினா இது உன்னத்தம் பார்த்து என்ன சொல்லவா, அந்த சிந்தனையே இல்ல. எட்டு எங்கன்னா கொட்டு போயிருது. ஏன்னா வந்து யாரோ வந்து கிளீன் பண்ண போறாங்க. இப்ப கூட சொல்றேன் பாரு, இதெல்லாம் உங்க காசு தான், உங்க டாக்ஸ்ல தான் வந்து இதெல்லாம் கிளீன் பண்றது எல்லாம் அதுல தான். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு கிளீன் பண்றாங்க, உங்க பணம் தான். நெக்ஸ்ட் கொட்டினீங்கன்னா அடுத்த வாரம் உங்க பணம் தான். அதனால பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த பணம் வந்து இருந்துச்சுன்னா ரோடு போடுறதுக்கோ வேற லைட் வசதிக்கு எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம். நீங்க இப்படி குப்பை போட்டு இப்போ வந்து என்ன பண்ண 10 ஜேசி பேச்சு பண்ணா காசு யாருது? கவர்மெண்ட் பண்ண. கவர்மெண்ட் யாருது? பப்ளிக் பண்ணோம். வேஸ்ட் ஆகுது இல்ல? அதனால நான் வந்து ஜனங்களுக்கு நான் வந்து தயவு சேர்ந்து 2 கை கூப்பி கேட்டுக்கிறேன். குப்பைகளை எட்டாவது கொட்டவே கொட்டாதீங்க. வண்டி வருது, வண்டியில கொட்டுங்க. வண்டி நம்ம வெக்கமாகுது. நம்ம கேஜி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? வெள்ளக்கார இல்ல, நம்ம மைண்ட்ஸ் ரன்னிங் ஆகும்போது அவ்வளவு கிளீன் ஆச்சு, நீட் அண்ட் இதுவா இருக்கும். அவ்வளவு டிசிப்ளினான நம்ம மனுஷருங்க. இப்ப பார்த்தா இப்படி பாரு சார், எப்படி கொட்டிக்கிறாங்க பாருங்க. இங்க இல்ல சார், எல்லா ஏரியாலும் இப்படி ஆகுது. என்ன பண்ணோம்? கவுன்சிலர் எவ்வளவுதான் சார் பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப லாஸ்டா வந்து எங்களே சொல்லிடுற, அவர் ஒன்னும் வேலை செய்யல, அவர் கிளீன் பண்றது இல்ல. பாருங்க, அவங்க ஒரு 10 வீடு சேர்றாங்க. அந்த 10 வீடு கிட்ட எது இடம் இருக்குதோ அங்க ஒரு ஸ்பாட் தேர்ந்தெடுத்து அவங்க குப்பைங்களை கொட்டிக்கிறாங்க. அது நான் அந்த டவுன் சைடு இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அங்க வந்து ஃபைன். இப்போ உன்னான சார் ஒரு வண்டி வந்து இருக்குது முனிசிபாலிட்டியில,
அந்த வண்டி வந்து எப்படின்னா நம்ம வயசுல ஜீப் வந்து போறோம் அது போல சுத்திட்டு இருக்கோம். வெறும் இந்த குப்பை கொட்டுறவங்களை பிடிக்கிறது 5000 ரூபாய் ஃபைன் சார். யாருன்னா அது எதுவா குப்பை நீ கொட்டதை பார்த்துட்டாங்கன்னா அவங்கள போட்டோ எடுத்துன்னு போயிட்டு உங்களது வந்து ஆதார் கார்டு மேட்ச் பண்ணி உங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைன் வீட்டை தேடி வரும். இது வந்து நான் வார்ன் பண்றேன், எல்லாம் யார் யார் குப்பை கொட்டுறாங்க உங்களுக்கு வார்ன் பண்ண தயவுசெய்து சொல்றேன். குப்பை கொட்டுறதை நிறுத்துங்க. நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து வழிகாட்டியா இருக்கலாம். இது போல குப்பைகளை கொட்டி வைத்தா அடுத்த தலைமுறை எப்படி வாழவா? இந்த குப்பை மேல தான் அவன் வீடு கட்டினு வாழ்ந்துக்கணும். இதெல்லாம் அழியுமா சார்? பிளாஸ்டிக் பார் சார், வெறும் பிளாஸ்டிக் தான் சார் இருக்குது. அதனால வந்து தயவுசெய்து நான் கேட்கறேன், தயவுசெய்து குப்பை கொட்டாதீங்க. இது என்ன திட்டம் கூட திட்டுங்க. சில பேர் இன்னும் கமெண்ட்ஸ் போடுறாங்க, என்ன வேலை செய்யறாங்க கவர்மெண்ட், என்ன பண்ணுது சாமி? கவர்மெண்ட் கூட எவ்வளவு பண்ணோம் அவ்வளவு தான் பண்ணணும் சாமி. நம்மளுக்கும் வந்து ஒரு சுய இது இருக்கணும் சாமி. நம்மளுக்கு கூட ஒரு இது ஊர் மேல அக்கறை இருக்கணும். எவன்னா வந்து கவுன்சிலர் திட்டுற, எம்எல்ஏ திட்டுற, எம்பி திட்டுற, மினிஸ்டர் திட்டுற, பிரதம மந்திரி கூட திட்டுற, யாருன்னா குப்பை போடுறவன பப்ளிக் கமெண்ட் பண்ணிக்கிறான் ஏடா போடுறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிற சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இது போல அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு. ஃபர்ஸ்ட் பத்து வீடு அத்து வீடு எஜுகேட் பண்ணுங்க. யார் யார் கமெண்ட் போறீங்களோ அவங்க 10 வீடு 10 வீடு வந்து சொல்லுங்க. இது போல குப்பை கொட்டாத வண்டி வருது சார். பிளாஸ்டிக் என்ன கெட்டுருமா சார் வீட்டுல வச்சா? இன்னொரு ஐடியா சொல்றேன் சார், குப்பை கொட்டுறவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க காயிலாங்காடிக்கு போக காசு வருது. இன்னும் என்ன சார் சொல்லிட்டேன் நான், கெட்டு போயிட்டுங்களா பிளாஸ்டிக்? ஒண்ணுல ஒரு கவுனி பையோ இல்ல கவர் அந்த போட்டு வை சார். ஒரு மாசம் இல்ல ஒரு 10 வருஷம் கூட அப்படியே இருக்கும் சார் பிளாஸ்டிக். இது ரோட்ல போட்டு உன் வீட்டுக்கிட்ட ஒன்றே அழகாகணும், மற்ற வீட்டுக்கிட்ட எல்லாம் அழிஞ்சு போயிடணும். அந்த என்ன இருக்காது. தயவுசெய்து பப்ளிக் நான் உங்களை கேட்டுக்கிறேன், தயவுசெய்து குப்பை கொட்டாதீங்க. நம்ம ஊரு வந்து இந்த குப்பைனாலதான் வந்து பேர் கேட்டுன்னு தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதுவும் மெயினா மைனிங் ஏரியா இந்த நினைக்கிறது. ஏன்னா ஓப்பனா இருக்குது, யாரும் இல்லை, கேப்பார் இல்லை, மேப்பார் இல்லை. தங்க பூமியே குப்பை பூமியா நம்மளே பண்ணினுக்கிறோம். நாளைக்கு எவனா வந்து நம்மளுக்கு அடுத்த தலைமுறை வந்து நோண்டானா தங்கம் கிடைக்கணும். வெறும் பிளாஸ்டிக் கவரும் குப்பை கச்சா உன்னை வந்து திட்டுவான் அவன். என்ன முன்னோர் பாரு எப்படி பண்ணிட்டு போய்க்கிறாங்கன்ட்டு. அந்த பேர் தயவுசெய்து எடுக்காதீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தி.